ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன். இன்றைக்கி திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் பற்றி விளக்கம் சொல்லப் போகிறேன். ஒரு சமயம் பிரம்மா செய்த தவறான தவத்தால் கேசவன் கேசி என்ற 2 அரக்கர்கள் உருவானார்கள். அவர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகவும் துன்பம் இழைத்தார்கள். அதனால் முனிவர்களும் தேவர்களும் பெருமாளை வேண்டி அவனை அழிக்கும்படி கூறினர். பெருமாளும் கேசவனை அழித்து கேசியின் மீது சயனித்திருந்தார். கேசியின் மனைவி பெருமாளின் மீது கோபம் கொண்டு கங்கையையும் தாமிரபரணியையும் துணைக்கு அழைத்தாள். அந்த 2 ஆறுகளும் வேகமாக ஓடி வந்தன. அப்போது பூமாதேவி திருமால் சயனித்திருந்த இடத்தை மேடாக ஆக்கினாள். அந்த 2 நதிகளும் திருமாலை வணங்கி அவரை சுற்றி வட்டமாக ஓடின. இதனால் இத்தலம் வட்டாறு என அழைக்கப்படுகிறது. திருமாலை சுற்றி வட்டமாக மாலை போல் ஓடியதால் நம்மாழ்வார் மாலை மாடத்து அரவணை மேல் வட்டாற்றான் என்று பாடியுள்ளார். இத்தலத்து பெருமாள் கேசவனை அழித்ததால் ஆதிகேசவ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கேசியின் மீது சயனித்த போது அவன் தனது 12 கைகளை தப்புவதற்கு முயற்சித்தான். அப்போது பெருமாள் அவனது 12 கைகளிலும் ருத்ராட்சத்தை வைத்து அவனை தப்பிக்க விடாமல் செய்தார். திருவட்டாரில் இந்த 12 சிவாலயங்கள் இதனால் உருவாகியுள்ளன. மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் இந்த 12 சிவாலயங்களையும் ஓடோடி சென்று தரிசித்து கடைசியில் ஆதிகேசவ பெருமாளையும் அவர் பாதத்தின் கீழுள்ள சிவனையும் தரிசிப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. இத்தலத்து பெருமாள் மிகவும் பெரிய அளவில் அருள் பாலிக்கிறார். திருவனந்தபுரத்து பத்மநாப சுவாமியை இந்த ஆதிகேசவ பெருமாள் மேற்கு நோக்கி பார்த்தவாறு அருள் பாலிக்கிறார். இந்த பெருமாளின் திருமேனி சுடு சர்க்கரை யோகம் என்னும் கலவையால் 16,008 சாலக்கிராம கற்களை இணைத்து உருவானது. இந்த சயனித்திருக்கும் பெருமாளை 3 வாசல்கள் வழியாகத்தான் நாம் தரிசிக்க முடியும். நடுவாசலில் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருளுகிறார். இத்தலத்து பெருமாளின் நாபியில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது. அதனால் இவரை தரிசித்தால் மறுபிறப்பு என்பது கிடையாது என்பது ஐதீகம். கருவறையில் கருடன், சூரியன், பஞ்சாயுத புருஷர்கள், மது கைடபர்கள் என்னும் அரக்கர்களும், திருமாலின் சிரசின் அருகே மகரிஷி மண்டியிட்ட நிலையிலும் அமர்ந்துள்ளார். ஆண்டுதோறும் சூரியன் பங்குனி 3 முதல் 9 வரையிலும், சித்திரை 3 முதல் 9 வரையிலும் அஸ்தமன சூரியன் திருமாலின் சிரசின் பட்டு தரிசிப்பதை காணலாம். திருவனந்தபுரத்து பத்மநாப சுவாமியை தரிசிப்பதற்கு முன் இந்த ஆதிகேசவ பெருமாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாகும். நாகர்கோவிலிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் திருவட்டாறு அமைந்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.